ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் முட்டை கொத்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு இட்லி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்த்து வச்ச இட்லியை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எப்போதுமே வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடுங்க. வதங்குறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தூள்லாம் சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா கருகிரும். இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாங்க. நான் 4 இட்லிக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் 3 கூட போட்டுக்கரலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை அப்படியே தூவிடுங்க. நீங்கள் இதில் கரம் மசாலா சேர்க்குறதுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ சேர்த்துக்கரலாம். அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு முட்டை அந்த இட்லி எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வைங்க. அந்த ராஸ்மெல்லாம் போகும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் கொத்து பரோட்டாவுக்கு பண்ணுற மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே இட்லியை நல்லா உதுத்து போட்டிருக்கிறதுனால லைட்டாக கிளறி விட்டிங்கனாலே போதும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தூவிட்டு கொத்தமல்லி தலையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி மேலே போட்டுருங்க. அவ்வளோதாங்க, இது செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.